இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் பெயர் இக்கோவிலில் விளங்குகின்றது. சாலமோனுடைய இந்த மன்றாட்டு என்பது ஆழமான நிலையில் கோவிலை கட்டுகின்றார். கோவிலுடைய முன்பகுதியில் நின்று கொண்டு தன்னுடைய மன்றாட்டுகளையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவரிடம் வைக்கின்றார். என் பெயர் இந்த இடத்தில் விளங்குகின்றது. இதோ இந்த பசிலிக்காவை கட்டுகின்ற பொழுதும் இந்த இடத்திலே எழுதப்பட்டிருக்கின்ற வார்த்தையாக இன்றைய வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. என் கண்களும் இதயங்களும் இங்குதான் இருக்கின்றது. இந்த கோவிலை நானே தேர்ந்து கொண்டேன் என்ற அழைப்பினுடைய ஆணித்தரமான இந்த வார்த்தை இன்றைய முதல் வாசகத்தில் நமக்கு அழைப்பு விடுக்கப்படுகின்றது. ஆண்டவருடைய இந்த ஆலயத்தை நோக்கி வருகின்ற ஒவ்வொருடைய மனநிலையும் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? இந்த உறைவிடத்தை நாம் நாடுகின்ற பொழுது என் உள்ளங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? என்னுடைய உதடுகள் உம்மை துதிக்கின்றதா அல்லது என் உள்ளங்கள் உம்மை நோக்கி இருக்கின்றதா என்ற அழைப்பை நமக்கு ஆழமான அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இஸ்ரேலுடைய கடவுளாகிய அந்த கடவுளை வழிபடுவது என்பது இந்த மேலே இருக்கின்ற விண்ணுலகையும் கீழே இருக்கின்ற மண்ணுலகையும் மற்ற கடவுள்களை நீங்கள் வழிபடக்கூடாது, ஒரே கடவுளாகிய நானே என்று சொல்லி அவர்களை வழி நடத்துகின்றார். பல்வேறு கட்டளைகளை கொடுத்து அவர்களுக்கு எதை செய்ய வேண்டும், எதை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும், எந்த நியமங்களோடு அவர்கள் வாழ வேண்டும் என்ற கட்டுப்பாட்டையும் வரையறைகளையும் இறைவன் அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் தன் வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளும் பொறுப்போடும் சுதந்திரத்தோடும் வாழ்வதற்கான ஒரு நிலையை இறைவன் கொடுத்திருக்கின்றார். கடவுளுடைய அந்த உண்மையான நிலையிலிருந்து நாம் பார்க்கின்ற பொழுது அவர் எங்கே தங்கி இருக்கின்றார், அவர் எப்படி நமக்குள் இருக்கின்றார் என்பதை தான் நாம் சிந்திக்க வேண்டும். இதை தான் இன்றைய அரசர்களுடைய நூலிலே நாம் வாசித்தோம். கடவுள் எங்கு உரைகின்றார், எங்கு தங்கி இருக்கின்றார்? ஆலயத்தினுடைய முற்றத்தில் ஆண்டவருடைய அந்த இல்லத்தில் அவர் வாழுகின்ற அந்த இடத்தில் நான் அவரை சந்திக்கின்றேன். உண்மையாகவே அவரை நோக்கி நான் கூக்குரலிடும் பொழுது, என் விண்ணப்பங்களை நான் கேட்கின்ற பொழுது இறைவன் இங்கு தங்கி இருக்கின்றார். அவருடைய கண்களும் அவருடைய பெயரும் அவருடைய அந்த வாழ்வும் இந்த இடத்தில் இருக்கிறதென்றால் நான் உண்மையாகவே இவர் இங்கு உரைகின்றார் என்பதை நான் உணர்ந்து கொண்டு நான் இங்கு வருகின்றேன், ஆலயத்திற்கு வருகின்றேன். என் உள்ளத்தையும் ஆலயமாக நான் மாற்றக்கூடியவனாக இருக்கின்றேன் என்ற நிலையில் நான் உன் அடியேன் என்று சொல்லி சாமுவேல் தன்னுடைய வேண்டல்களையும் தன்னுடைய விண்ணப்பங்களையும் ஆண்டவர் முன் வைத்து இரவும் பகலும் இதோ இந்த இடத்தில் உமது கண்கள் என்னை நோக்கியே இருக்கின்றது என்பதை இன்றைய இறைவார்த்தை நமக்கு ஆழமான அர்த்தத்தை கொடுக்கின்றது. இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, இதையே இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஒரே ஒரு வார்த்தையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், நம்முடைய தாய் தந்தைகளை நாம் மதிக்க வேண்டும். நம் தாய் தந்தையர்களை மதிக்கின்ற பொழுது நாம் ஆலயமாக வாழ்கின்றோம். நம்முடைய பெயர் விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. தன்னுடைய தாய் தந்தையை மதிக்கின்றவர்கள் அவர்கள் ஆசி பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். தாய் தந்தையர்களை மதிக்காதவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் வாழ்கின்றார்கள் என்ற மரபை இன்றைய இயேசு தன்னுடைய அந்த மறைநூல் அறிஞர்களுக்கு இவ்வாறாக சாடுகின்றார். தந்தை தாயை அவர்கள் எப்படி பேணி காக்க வேண்டும் என்ற அழைப்பை கொடுக்கப்படுகிறது. இன்றைய நடைமுறை வாழ்க்கையில் நம்முடைய பெற்றோர்களை நாம் எப்படி மதிக்கின்றோம் என்பதை உணரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தன் தாயை இழந்தவர்கள்தான் அந்த தாயினுடைய வலிமையை அந்த வலியை தெரியும். தந்தையை இழந்தவர்களுக்குத்தான் அந்த தந்தையினுடைய இழப்பும் வலியும் தெரியும். இருக்கின்ற பொழுது அவருடைய அருமையோ, அவர்கள் அருகில் இருக்கின்ற பொழுது அவருடைய பெருமையோ, அவருடைய உழைப்போ, அவர்கள் எதற்காக என்னக்காக வாழ்ந்தார்களோ அதை பற்றி கவலை இல்லாமல் இருக்கின்றார்கள்.
ஆனால் அவர்கள் நம்மை விட்டு விலகுகின்ற பொழுது, நம்மை விட்டு இந்த உலகத்தில் இல்லாத போதுதான் நம்முடைய பெற்றோருடைய உணர்வு இந்த உலகத்தில் நம்மை ஒவ்வொரு நாளுமே உறுத்தி கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இந்த மண்ணுலகில் நான் உறைவிடமாக இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு நாளும் வருகின்றேன் என்றால், என் தாய் தந்தையை நான் முதலில் மதித்துவிட்டு இந்த ஆலயமாகிய இந்த இடத்தில் வருகின்ற பொழுது, இது மேன்மைமிக்க இந்த இடத்தில் உங்களையும் உயர்த்தக்கூடிய ஒரு இறைவனாக இருப்பார் என்பதை நாம் ஒவ்வொரு நாளுமே உணர்ந்து நம் தந்தை தாயை மதித்து வாழ நமக்கு தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். நல்லாயினேசு என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.